தமிழக வெற்றிக் கழகம் வந்து இதுவரைக்கும் எந்த அணிகளோட ஒரு கூட்டணி இல்லாம, ஆனா நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டுட்டு இருக்காங்களே, இது வெற்றியை நோக்கி கொண்டு போகுமா? இல்ல தேர்தல் எப்படி மாறும் சார் சார், சூழ்நிலை? அதாவது விஜய் அவர்கள் நினைக்கணும் இப்ப 4 முனை போட்டி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில 4 முனை போட்டி சீமான் அவர்களையும் சேர்த்து. இது அவர் வந்து இல்ல சீமான் அவர்கள் வந்து ஒரு 8% தான் இருக்க போறார் அப்படின்னா 3 முனை போட்டியில இவர் கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்குகள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் இந்த களத்தில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க அந்த 30% இன்று விஜய் அவர்கள் பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி இப்போ திமுகக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு. அதிமுகவுக்கு கோர் ஓட் பேங்க் இருக்கு. பாஜகவுக்கும் நீங்க கோர் ஓட் பேங்க் ஒன்று பில்ட் ஆயிருக்கு. அதனால தான் அவங்க ஒரு அன்டெஸ்டடா போறத விட டெஸ்டடா நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், இன்னும் முடிவு செய்யாத கட்சிகள், இப்ப பாமக முடிவு செய்யாம இருக்கிறாங்க, தேமுதிக முடிவு செய்யாம இருக்கிறாங்க, இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் முடிவு செய்யாம இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்கள யாராவது விஜய் பக்கம் போக போகிறார்கள்னு கேட்டீங்கன்னா, குரல்கள் கேட்கிறதே தவிர நிச்சயமாக போவார்கள்னு போக மாட்டாங்க. ஏன்னா நான் அதான் சொல்றேன். நீங்க மறுபடியும் இவர் வேலை செய்யாதது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த கட்சிகள் இவரை நோக்கி வர வந்து விசிக ஏங்க வரல? விசிக வர்ற அளவுக்கு நீங்க என்னங்க வேலை செஞ்சீங்கிறத கேள்வி. அது வரல. ஏங்க கம்யூனிஸ்ட் வரல? ஏங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் கிளம்பி வரல? ஏங்க தேமுதிக வரலன்னா, நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இந்த சர்வேயின் படி விஜய் அவர்கள் நிச்சயமாக வெல்லப் போகின்றார். அவர் கூட சேர்ந்து நம்மளும் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு இடம் வருதா? இல்ல இருக்கின்ற கூட்டணியில் இருந்தாதான் நமக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் அந்த வின்னிங் மார்ஜின் இருக்குன்னு சொன்னா அதுல இருக்கு அப்படிங்கறனால அப்படி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் இன்றைய காலத்தில் தனித்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப தனித்து போய் இந்த 30% இன்னைக்கு வாங்குவாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்றை கட்டமைப்பு ரீதியாக நீங்க வேலை செய்யணும். இன்னைக்கு கடைசியாக நடந்த அந்த ஆப் லான்ச் பொழுது அந்த கட்சியோட பொதுச் செயலாளரும் சரி, ஆதவ அர்ஜுனாவும் சரி ஒரு பெரிய நம்பர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2,80,000 ஒரு கணக்கு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதுவே பொய்ன்னு நான் சொல்றேன்.